இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருவானைக்காவல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டெய்லி ஃப்ரெஷ் அப்புட்ன்னு சொல்லி ஒரு சின்ன சிக்கன் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடை வந்து எவ்வளோ சின்னதா இருக்குன்னு பாருங்க. ஆனா வந்து அண்ணன் வந்து சிக்கன் வெரைட்டில வந்து ஏகப்பட்டது வச்சிருக்காரு. வாங்க ஃபர்ஸ்ட்டு போய் கடையில என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி பாருங்க, கடையோட ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு வண்டி செட்டப்ல இருக்கு கடை. பாருங்க, வாங்க முன்னாடி போய் கேட்போம். கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணே, ஓகேண்ணே. அண்ணனும் அக்காவும் தான் அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடையில அண்ணன்ட்ட என்னென்ன என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அது முன்னாடி பார்ப்போம் கீழ. கீழ பாருங்க. சிக்கன் விங்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து KFC ஸ்டைல்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க எல்லாமே வந்து நல்ல கறியில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மைல்டு குக்ல இருக்கு. இத போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன். இதெல்லாம் வந்து அண்ணன்ட்ட ரேட் என்னென்னு கேட்போம். ஆனா இதே ஒரு KFCல எல்லாம் வாங்கினோம்னா இந்த 4 பீஸ் வாங்கினோம்லே கண்டிப்பா வந்து 200 300 போட்டுருவாங்க விங்ஸ். சிக்கன் பாப்கார்ன் இருக்கு. பெப்பர் சிக்கன் இருக்கு பாருங்க. பெப்பர் சிக்கன்ல பெப்பர் ஃபிளேவர் வந்து எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். பெப்பர் ஃபிளேவர் ரொம்ப அதிகமா இருக்கு. யாராவது காரமா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா பெப்பர் சிக்கன் சாப்பிடலாம். பாருங்க அடுத்து வந்து மின்ட் சிக்கனு. மின்ட் சிக்கன் வந்து கலர்லாம் கம்மியா அந்த வந்து அந்த மின்ட் வந்து அந்த கலரே தெரியுது பாருங்க. ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு குச்சி மாதிரிலாம் இருக்கிறது வந்து அந்த மின்ட் தான். ஏன்னா வந்து அண்ணன் வந்து ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா செக்கச்சவேர்னு இல்லை சாரி பச்சை பச்சேர்னு இருந்துக்கும். இந்த முன்னாடி இருக்க புல்லு கலர் மாதிரி இருக்கும் சிக்கனு. ஆனா பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மைல்டான ஃபிளேவர்ல இருக்கு. இந்த வீடியோ பாருங்க. பக்கத்துல இது பிளைன் சில்லி சிக்கன் பாருங்க. இது பிளைன் சில்லி சிக்கன். அதுல பாருங்க மிளகா கூட உள்ள இருக்கு. நம்ம வந்து ஏன் இந்த டைம் ஈவினிங் டைம் சூஸ் பண்ணோம்னா அண்ணன் கடை வந்து 5 மணி டு 7 மணில சரியான கூட்டமா இருக்கும். வந்தோம்னா வந்து அண்ணனும் வந்து எதுவும் பேச முடியாது. அதனாலதான் கொஞ்சம் ஈவினிங் டைம்ல அண்ணன்ட்ட சொல்லி வந்திருக்கோம். அண்ணன்ட்ட ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு என்னென்னு கேட்போம். அண்ணே உங்க கடையில சாப்பிட ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? விங்ஸ் இருக்கு, ஓகேண்ணா. சிக்கன் பாப்கார்ன் இருக்கு, ஓகேண்ணா. பெப்பர் சிக்கன் இருக்கு, வின்ட் சிக்கன் இருக்கு, லெமன் சிக்கன் இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, சண்டேனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நம்ம நார்மல் 65 இருக்கு. இது 4 ஃபிளேவருமே மிக்ஸ் பண்ணியும் போடலாம். நம்மள்ட்ட தனித்தனியாவும் வாங்கிக்கலாம். தனித்தனியாவும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஓகேண்ணே. அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து எனக்கு ஒவ்வொரு பிளேட்டா எடுத்து காமிங்க. அப்பதானே வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்குண்ணே. பாருங்க அண்ணன் பாருங்க ஹைஜீனிக்கா தான் பண்றாரு. கை கிளவுஸ் எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இங்கிட்டு இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியல. அங்கிட்டு போவோம். இதெல்லாம் ஆஃப் பாயில தான் இருக்கு. ஓகேண்ணே. கஸ்டமர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுல் பாயில் பண்ணுவீங்களாண்ணே? ஓகேண்ணே. ஒரு பிளேட்டுக்கு 5 பீஸ் வரும். ஒரு பிளேட்டுக்கு 5 பீஸாண்ணே? பாருங்க அண்ணன் வந்து கை கிளவுஸ் எல்லாம் போட்டு நீட்டா பண்றாரு. இது எவ்வளோண்ணே? 5 பீஸ்? 5 பீஸ் 100 ரூபாய். 5 பீஸ் 100 ரூபாய்ண்ணே. கண்டிப்பா வந்து KFC சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க. அண்ணன் கடையில வந்து 5 பீஸ் 100 ரூபாய். ஒரு பீஸ் வந்து 20 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து தான். 20 ரூபாய்க்கு மேலேயே ஒர்த்து. வாங்க அப்படியே வெயிட் மிஷின் இருக்கு. வெயிட் மிஷின் வச்சு பார்ப்போம். பாருங்க லைவா உங்க கண்ணு முன்னாடி தான் வச்சேன். கண்டிப்பா 1/4 கிலோ இருக்கு. இதே சிக்கன் வந்து 1/4 கிலோல KFCல கொடுத்தாங்கன்னா என் பேரையே நான் மாத்திக்கிறேன். ஆனா கண்டிப்பா தர மாட்டாங்க. பாருங்க அண்ணா அடுத்த ஃபிளேவர் எடுத்து கொடுங்கண்ணே. சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்னாண்ணே? ஓகேண்ணே. 150 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஓகேண்ணே. 150 ருபீஸ் 100 கிராமாண்ணே? 150 கிராம் 100 rupees. ஓகேண்ணே. அது அப்படியே பிளேட்ல வைங்கண்ணே. அப்பதானே தெரியுண்ணே. பாருங்க வெயிட் வந்து கரெக்டா வந்து 156 இருக்கு. அண்ணா காமிங்கண்ணே. கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு கிட்ட காமிச்சாதானே அவங்க எப்படி என்னன்னு பாப்பாங்கண்ணே. அதுக்குதான். இதுவும் ஆஃப் பாயில தான் இருக்கு. இதுவும் ஹாஃப் பாயில தான் இருக்கானே. பாருங்க எல்லாமே வந்து அண்ணன் கடையில வந்து ஆஃப் பாயில் தான் இருக்கு. கஸ்டமர் ஒன்ஸ் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணன் வந்து எண்ணெயில போட்டு கொடுப்பாரு. அண்ணா நெக்ஸ்ட் கொடுங்கண்ணே. நெக்ஸ்ட் எடுங்கண்ணே. சிக்கனாண்ணே? இது என்னண்ணே பெப்பர் சிக்கனா? ஓகேண்ணே. இது பெப்பராண்ணே? இது எவ்வளோண்ணே? இது பிளேட் 100 rupees. 200 கிராம்ஸ் வரும். 200 கிராம்ஸ் வருமாண்ணே? பாருங்க இந்த பெப்பர் ஃபிளேவர்லாம் வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே அந்த சிக்கன்ல நல்லா இறங்கி இருக்கு. நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணா அடுத்து மின்ட் சிக்கன் எடுங்கண்ணே. அண்ணன் வந்து நம்ம சொல்ல ஒவ்வொரு சிக்கனா எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் யாருக்காக? எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்காக தான். பாருங்க யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா திருவானைக்கோவில் வந்தீங்கன்னா அண்ணன் கடையை ட்ரை பண்ணுவோம். அண்ணன்ட்ட கடை எங்க இருக்குன்னு இந்த வீடியோ முடியறப்ப கேட்போம். பாருங்க இந்த மின்ட் ஃபிளேவர் நான் சொன்னது போலே இருக்கு பாருங்க. அந்த ஒரு மின்ட் எல்லாம் வந்து சைட்ல வந்து ஒட்டி இருக்கு பாருங்க.
இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆனா மின்ட் சிக்கன் ரேட் எவ்வளோண்ணே? சேம் தான். சேம் 200 கிராம் 100 ருபீஸ் தான். 200 கிராம் 100 ருபீஸ் அண்ணே. இல்ல எனக்கு நான் 3மே மிக்ஸ் பண்ணி 4 ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம்னா, நம்ம 4 ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணி 200 கிராம்க்கு குடுக்கலாம். ஆ, 100 ருபீஸ்க்கு. பாருங்க அண்ணன் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க எல்லாமே வந்து எவ்வளவு ஜூஸியா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க ஒன் டைம் சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேண்ணே. ஆனா அது என்ன சிக்கன்ண்ணே? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெரைட்டியா சிக்கன் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரு எவ்வளவு ரேட்ல சாப்பிட்டுருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இது லெமன் சிக்கன். சாரி இன்னைக்கு சண்டேனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஓகேண்ணே. ஹாட் லெமன் சொல்லுவோம். ஹாட் லெமனாண்ணே. ஹாட் லெமன். அண்ணன் கடையில வந்து ஹாட் லெமன் சிக்கன் இங்க பாருங்க மிளகாவோட குடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் எந்த சில்லி சிக்கன் கடைக்காரரும் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க இன்னைக்கு வந்து அண்ணன் கடையில ஈவினிங்கே எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கடையில சரியான கூட்டம். அதனால அண்ணன்ட்ட சொல்லிட்டு அண்ணன் ஈவினிங் ஃப்ரீயா இருக்கப்போ வந்து எடுக்கிறோண்ணே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி இப்ப ஈவினிங் வந்திருக்கோம். அண்ணா வேற என்னன்னு உங்கள்ட்ட ஹைலைட்டா இருக்கு? முடிஞ்சுச்சுண்ணா. இது வந்து அண்ணன் கடையில வந்து நார்மல் சிக்கனு. ஆனா நார்மல் சிக்கன் எவ்வளோண்ணே? ஓகே 200 கிராம் 100 ருபீஸ். பாருங்க நார்மல் சிக்கன் நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஓகே. ஆனா இப்ப என்ன சிக்கன் போட்டிருக்கீங்க? சாருக்கு வந்து நார்மல் தான் கேட்டிருக்காரு. நார்மல் சிக்கன் அண்ணே. கேட்டிருக்காரு. பாருங்க பாருங்க சொன்ன அண்ணன் கடையில வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து இந்த சில்லி சிக்கன் சாப்பிடுறாங்க. பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் நல்லா ஆசையா வாங்கி சாப்பிடுறாங்க. யாராவது டோல்கேட் சைடு இருந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடை எங்க இருக்குன்னா திருவானைக்கோவில்ல இருக்கு. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணன் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பா தரமா கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க கடையில கொஞ்சம் கூட்டமா இருக்கு. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து கடை எங்க இருக்கு, கடையில என்னென்ன விக்கிறாரு, நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் என்னென்ன ஆஃபர் கொடுப்பாரு என்னன்னு கேட்போம். அண்ணன் கொடுக்கலனாலும் கண்டிப்பா அண்ணனை கொடுக்க வைப்போம். ஏதாவது வெயிட் பண்ணுவோம். நான் அந்த கஸ்டமர் மட்டும் கொஞ்சம் போயிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அதான் இப்பதான் அண்ணன் கடை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. வாங்க அண்ணன்ட்ட போய் கேட்போம். அண்ணே அண்ணே கரெக்டா உங்க கடை கரெக்டா எங்கண்ணே இருக்கு? லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டா சொல்லுங்கண்ணே. நம்ம கடை திருவண்ணாமலை தாலுகா ஆபீஸ் வாசல்லே லெஃப்ட்ல இருக்கு. திருவானைக்கோவில் தாலுகா ஆபீஸ் வாசல்லே லெஃப்ட்ல இருக்கு. ஓகே அண்ணன் சொல்றதை கேட்டுக்கங்க. திருவானைக்கோவில் வாசல்லே லெஃப்ட் சைடு இருக்கான். அண்ணே உங்க கடைக்கு வந்து ஸ்கூல் கஸ்டமர் காலேஜ் கஸ்டமர் வந்தா ஏதாவது ஆஃபர் கொடுப்பீங்களா அண்ணே? கண்டிப்பா. ஓகேண்ணே. கஸ்டமர் வரட்டும், அதுவும் உங்க சப்ஸ்கிரைபர் வரட்டும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. பாருங்க அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. திருச்சி சைடு இருந்து யாராவது வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து பட்ஜெட் vlogger அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் வீடியோ பார்த்து உங்க கடைக்கு வந்தேன் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. முக்கியமா அந்த டிஸ்கவுண்ட் வந்து எடுத்துக்கங்க. சரி அடுத்த வீடியோல சந்திப்போம். இதுக்கு முன்னாடி வந்து யாராவது சில்லி சிக்கன் மின்ட் சிக்கன் இது மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யார் யார் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ணே பாப்போண்ணே. பாய்ண்ணே. ஓகே ஓகேண்ணே. அண்ணா என்னண்ணே அண்ணன் சொல்றாரு ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. பாருங்க அண்ணன் சொன்னதை வந்து தரமா நமக்கு பண்ணி விட்டுருங்க. அண்ணனோட அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்னொரு நாள் அடுத்த வீடியோல சந்திப்போம். யாராவது வந்து திருச்சி சைடு இருந்தீங்கன்னா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பார்ப்போம்.